அந்த கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு இப்படி தாவிட்டே இருக்குது. ஆனால் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு கிளையை பிடிச்சிருக்கோம், இன்னொரு கிளைக்கு தாவும் போது இந்த கிளையை விட்டுட்டு அந்த கிளையை பிடிக்கும். அப்புறம் இன்னொரு கிளைக்கு தாவும் போது அந்த கிளையை பிடிக்கும், இதை விட்டுடும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மனசு என்ன பண்ணிகிட்ருக்கு, அந்த குரங்கை விட மோசம். அதாவது இந்த விஷயத்தையும் பிடிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போவோம், அப்போ இதையும் பிடிப்போம் அதையும் பிடிப்போம், ரெண்டையும் விட மாட்டோம். அப்போ இன்னொரு விஷயத்துக்கு போவோம், அதையும் பிடிச்சி உள்ளே போடுவோம். இது போல் கண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருந்தா மனம் என்ன ஆகிடும், ஓவர் வெயிட் ஆகிடும். அப்போ ஓவர் வெயிட்டான வியாதி வரதானே செய்யும். அதனால மனபாரம், மனச்சோர்வு, வீக்னஸ் எல்லாம் ஏன் வருது? ஏன்னா எல்லா விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே போட்டிருப்போம். நம்ம மனசின குப்பை தொட்டியா, எல்லாத்தையும் போடுறோம். சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நமக்கு சம்பந்தமே இல்லை, அந்த விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ பாருங்க, எல்லா விஷயத்தையும் தேவையில்லாதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டுட்டு நம்ம மனசை அழுக்குப்படுத்திட்டுருக்குறோம். அப்போ அங்கேருந்து கிருமிகள் உற்பத்தி ஆகும், ஜெர்ம்ஸ் வரும், வைரஸ் வரும். அப்போ மன வலிமை போயிடும். அதனால் தேவையான விஷயங்களாக இருந்தால் உள்ளே விடுங்க. உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினச்சா உடனே அதை கட் பண்ணுங்க. ஆரம்பத்தில் இது கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலை இல்லையா. ஆனால் இன்னிலேருந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த பழக்கம் நேச்சுரல் ஆகிடும். அப்போ நமக்கு தேவையா மனசை கொடுப்போம், நமக்கு தேவையில்லையா எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படி ஏதாவது பிரச்சனைன்னா கூட அது மனசில் போட்டு அதை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்கவும் மாட்டோம். இதெல்லாம் ஒரு ஆர்ட். நம்ம மைண்டையும் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்ட் இருக்கு இல்லையா. அதுபோல் நல்ல ஆர்ட்டை யூஸ் பண்ணுங்க. அப்போ மனசும் நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்ததுன்னா நமக்கே சந்தோஷம் தான். நம்ம மனசு நல்லா இருந்தால் எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கும், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுவே மனசு நல்லா இல்லைன்னா நம்ம தினம் செய்கிற வேலையும் கான்சன்ட்ரேஷனோடு செய்ய முடியாது. இதுவும் பிடிக்கல அதுவும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்காம வாழ்க்கையில் ஒரு விரக்தியாக இருக்கும். அதனால் அந்த நிலை வரைக்கும் போகாமல் நம்ம அடிக்கடி நம்ம மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு ரெஸ்ட்டும் வேணும். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ ரோட்டில் என்ன இருக்குன்னு எதுவுமே தெளிவாக தெரியாது இல்லையா. அதே போல் நம்முடைய எண்ணங்கள் அவ்வளோ வேகமாக போயிட்டே இருக்குன்னா எதுவுமே தெளிவுன்றது லைஃப்பில் இருக்காது. அப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் தான் இருக்கும், ரிலாக்ஸேஷன் இருக்காது. இது போல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய மனசை நல்லா பராமரிக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். ஓம் சாந்தி. இப்போ நம்ம சகோதரி சொன்னதை கேட்டிங்க இல்லையா. முழு ஆரோக்கியன்றது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, மனசு ஆரோக்கியத்தையும் சேர்த்து தான். உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி உணவு அவசியமோ அதே மாதிரி மனசு ஆரோக்கியத்திற்கு நல்ல எண்ணங்கள் தேவை. அடுத்து இப்போ நாம் ராஜயோக தியானம் பயிற்சி செய்த ஒருத்தருடைய அனுபவத்தை கேட்கலாமா? ஓம் சாந்தி. என் பேர் நல்லப்பன். நான் ப்ரைவேட் பேங்கில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் 15 வருஷமாக தொடர்பில் இருக்கேன். இங்கே டென்ஷன் ஃப்ரீ லைஃப் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. அதன் மூலம் நான் பேங்கில் டென்ஷனான ஒரு லைஃப்பில் இருந்தாலும் டென்ஷன் ஃப்ரீயாக ஒரு வேலை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் பேங்கில் என்னால் உணர முடியுது. மேலும் மற்றவங்களுக்கும் அது சொல்லிக் கொடுக்க முடியுது. மேலும் எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. மேலும் நான் மற்றவங்கள்ட்ட விசேஷமாக பார்க்கும்போது மற்றவங்கள்ட்ட ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது, டிஃபெக்ட் இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை மட்டும் நான் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. அதன் மூலம் நம்ம மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஆகுது. அதன் மூலம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு ஹாப்பினஸ் ரெண்டுமே கிடைக்கிது. இந்த பிரம்மகுமாரிகள் தொடர்பில் நான் குடும்பத்தில் எல்லாருமே இருக்கோம். அதனால் எங்களுக்கு ஃபேமிலியிலையும் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கிது.
இது தியான நேரம். இப்போ நாம் எல்லாரும் தியானம் செய்யலாமா? ஓம் சாந்தி. நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி பலவிதமான சப்தங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் அமைதியாக இருக்கின்றேன். எனக்குள் இருக்கும் அமைதியை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கின்றேன். அமைதி எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஓர் உயர்ந்த பொக்கிஷம். நான் அமைதியானவன். அமைதி என்னுடைய இயல்பான குணம். உண்மையில் இந்த உடலானது அழியக்கூடியது. ஆனால் நான் ஓர் ஆத்மா, என்றுமே அழியாதவன். இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமான ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். நட்சத்திரம் போன்று ஒளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் அமைதி சொரூபமானவன். அமைதி என்னிடத்திலிருந்து இந்த வாயு மண்டலத்தில் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நான் ஓர் ஆத்மா, அமைதி சொரூபமான ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி, வணக்கம். இன்றைக்கு வாழ்வின் வசந்தம் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம், நிலையான மனதுக்கு ஞானம் தரும் வசந்தம், வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வசந்தம்.